அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரயாணியின் தொழுகை. ஒரு பெண் 48 மைல் சுமார் 78 கிலோமீட்டர் பயணம் செய்ய நாடி தன் ஊரின் எல்லையை கடந்துவிட்டாள். அவள் ஷரியத் சட்டப்படி முசாஃபிர் ஆகிவிடுகிறாள். அவள் செய்யும் பயணம் சில மணி நேரங்களாக இருந்தாலும் சரியே, சில நிமிடங்களாக இருந்தாலும் சரியே. கசருடைய சட்டம்: முசாஃபிர் லுஹர், அசர், இஷா முதலான ஃபர்லான தொழுகைகளை கசர் செய்ய வேண்டும். அதாவது 4 ரக்காத் தொழுகைகளை 2 ரக்காயத்தாக சுருக்கி தொழ வேண்டும். மேலும் ஃபஜ்ர், மஹ்ரிப், வித்ரு முதலான தொழுகைகளை எப்பொழுதும் போன்றே தொழ வேண்டும். சுன்னத்து தொழ வாய்ப்பிருந்தால் தொழுது கொள்ளலாம், இல்லையென்றால் விட்டுவிடவும். ஆனால் ஃபஜ்ருடைய சுன்னத்தை இயன்ற மற்றும் நிறைவேற்ற முயற்சி செய்யவும். பயணம் பற்றிய பல்வேறு சட்டங்கள். ஒரு முசாஃபிரான பெண் தமது ஊரின் எல்லையை கடந்த பிறகே கசர் தொழ ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு முன்னால் கசர் செய்வது கூடாது. ஒரு முசாஃபிரான பெண் எதுவரை ஓரிடத்தில் 15 நாட்கள் தங்குவதற்கு நியத் செய்யவில்லையோ அதுவரை அவள் கசர் செய்து கொண்டே இருப்பாள். மேலும் எப்போது ஓரிடத்தில் 15 நாட்கள் தங்குவதற்கு நியத்து செய்வாளோ அப்போது அவள் தொழுகையை முழுமையாக தொழ வேண்டும். ஒரு பெண் பயணத்திலிருந்து தமது வீட்டுக்கோ ஊருக்கோ ஒரே ஒரு நாளுக்காக திரும்பி வந்தாலும் அவள் தொழுகையை முழுமையாக தான் தொழுதாக வேண்டும். கசர் செய்தல் கூடாது. ஒரு பெண் மனம் முடித்து மாமியார் வீட்டிற்கு சென்று விட்டாள். அவளுக்கு மாமியார் ஊர்தான் சொந்த ஊராகும். தம் பெற்றோரின் ஊர் அவளுக்கு சொந்த ஊராக ஆகாது. ஒரு பெண் தனது கணவருடன் பயணம் செய்தால் அவள் கணவரை பின்பற்றியாக வேண்டும். அப்படி கணவர் ஓரிடத்தில் 15 நாட்கள் தங்க நாடிவிட்டால் மனைவியும் முசாஃபிராக இருக்க மாட்டாள். அவள் 15 நாட்கள் தங்குவதற்கு நியத்து செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி. அப்படி கணவர் 15 நாட்கள் தங்க நாடவில்லையானால் மனைவியும் முசாஃபிராகவே இருப்பாள். ஒரு முசாஃபிர் பெண் வேண்டுமென்றே லுஹர், அசர், இஷா முதலிய தொழுகைகளை கசரின்றி தொழுதால் அவர் குற்றவாளியாவார். அப்படி ஒரு பெண் மறந்து தொழுதுவிட்டால் முந்திய 2 ரக்காத் ஃபர்லாகவும் பிந்திய 2 ரக்காத் நஃபிலாகவும் ஆகிவிடும். ஆனால் ஒரு நிபந்தனை: அவள் 2ஆம் ரக்காயத்தின் இருப்பில் அமர்ந்திருக்க வேண்டும். மேலும் சஜிதா சஹவு செய்து கொள்வது வாஜிபாகும்.